ஸ்டார்ட். இப்போ எஸ்ஏஆர் ஃபார்ம் உங்களுக்கு ஃபில் பண்ணணுன்னா இந்த நான் சொல்கிறத அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த்தை இங்கே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் நம்பர், அது அவங்களோட ஆதார் நம்பர் போடணும். அப்புறம் அவங்களோட ஃபோன் நம்பர் போடணும். அதுக்கப்புறம் அவங்க அப்பா பேர். அப்பாவுக்கு ஓட்டர் ஐடி இருந்தால் இங்கே போட்டுங்க, அப்பாவோட ஓட்டர் ஐடி போட்டுக்கோங்க. அடுத்தது அம்மாவோட பேர். அம்மாவுக்கு ஓட்டர் ஐடி இருந்தால் அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் போட்டுருங்க. அப்புறம் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவியோடதையும், மனைவியாக இருந்தால் கணவனோடதையும் பெயரை இங்கே குறிப்பிட்டுக்கலாம். அவங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை இருந்ததுன்னா அந்த டீட்டெயிலை இங்கே ஃபில் பண்ணிட வேண்டியதான். இப்போ கீழே 2 பாக்ஸ் இருக்குது. இங்கே தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். நம்ம வந்து லெஃப்ட் சைடில் ஃபில் பண்ணணுமா இல்லை ரைட் சைடில் ஃபில் பண்ணணுமான்னு. 2002க்கு முன்னால் உங்களுக்கு 2002ல் நீங்கள் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா, 2002ல் ஓட்டு போட்டிருந்தால் மட்டும் இந்த லெஃப்ட் சைடு பாக்ஸை நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். இப்போ நீங்கள் 2002ல் உங்களுக்கு ஓட்டு போடலை அப்படின்னா, நீங்கள் 2002, 2005 ஓட்டு போடலைன்னா இந்த பக்கம் வலது பக்கம் வந்துடலாம். இதை டைரெக்டாக நீங்கள் இந்த இதை ஃபில் பண்ணால் போதும். லெஃப்ட் சைடு நீங்கள் ஃபில் பண்ண தேவை கிடையாது. இப்போ நீங்கள் 2002ல் ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் உங்களோட பேர், வாக்காளரோட பேர், அப்புறம் வாக்காளர் புகைப்பட அட்டை, உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்குன்னா உங்களோட ஓட்டர் ஐடியோட நம்பர், ஓகேங்களா? நம்பர் இல்லைன்னா விட்டுருங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் உறவினர் பெயர், உறவினர் அப்பாவோ அம்மாவோ ஒரு கணவரோ எதையோ நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் உறவுமுறை, உங்களுக்கு என்ன உறவுமுறை வேணும், அவங்களோட மாவட்டம், மாநிலம். இப்போ இந்த டீட்டெயிலெலாம், சில டீட்டெயிலாம் உங்களோட ஓட்டர் ஐடியிலே இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்மில் டாப் லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து நீங்கள் வந்து எந்த சட்டமன்ற தொகுதி அந்த டீட்டெயிலெலாம் உங்களோட ஓட்டர் ஐடியிலே இருக்கும். உங்கள் ஓட்டர் ஐடியில் நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த சட்டமன்ற தொகுதியில் இருந்தீங்க, எந்த பாகமில் இருந்தீங்க, அதோட வரிசை என்ன, இந்த டீட்டெயிலெலாம் அதிலே இருக்கும். நீங்கள் அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைடு வாங்க. இப்போ நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃபில் பண்ணுறேன், எனக்கு ஓட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் எதுனாலும், இல்லை 2002க்கு அப்புறம் நான் தான் ஓட்டு போட ஆரம்பிச்சனாலும் நீங்கள் ரைட் சைடை ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே உங்களோட பேர், வாக்காளர் யாரோ அவங்களோட பேர், ஓகேங்களா? அப்புறம் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை இருந்ததுன்னா அதோட நம்பர் கொடுக்கணும். அப்புறம் உறவினர் பேர், அதே டீட்டெயில் தான். அப்புறம் சட்டமன்ற தொகுதி, நீங்கள் உங்களோட சட்டமன்ற தொகுதி எதுன்றதை மென்ஷன் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும், கீழே ஒரு கையெழுத்து, ஓகேங்களா? ஒரு கையெழுத்து போட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் மேலே ஒரு ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு 2 ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, எல்லாருக்குமே 2 ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், 2 ஃபார்மில் ஒரு ஃபார்மை உங்களுக்கும், ஒரு ஃபார்மை உங்கள் வீட்டுக்கு வர பிஎல்ஓட்டையும் கொடுக்கணும். பிஎல்ஓட்டை கொடுக்குறப்ப ஒரு ஃபார்மை வந்து அவங்கள்ட்ட கையெழுத்தை வாங்கி அக்னாலஜ்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது இஷ்யூனா இந்த இன்னொரு ஃபார்ம் தான் உங்களுக்கு வந்து அத்தாட்சி, நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கான அத்தாட்சி, அதை வச்சு தான் ஃபாலோ பண்ணும். நன்றி.